எபிசோட் 7 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லன் சொல்லி கூப்பிடும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாரு. அந்த 4 பேர பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லனுக்கு எல்லா விஷயமும் இந்த பார்த்தீங்கன்னா தெரியுது. அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும். அந்த வில்லன் கிட்ட போய் இந்த பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. அப்போ வந்து பார்த்தா அந்த 4 பேர்ல ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி இவ்வளோ பணக்காரன் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலா பேசிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் கூட்டின்னு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல் மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறான். இது என்ன இது கல்லுன்னு பார்த்தீங்கன்னா தெரியல. ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வில்லனும் அந்த 4 பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும்போது, அந்த 4 பேர்ல ஒருத்தன் வந்து தம்முன்னு தந்து அடிப்பான். அவன் விட்ட அந்த புகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்லுல வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட்ன்னு தந்து ஆகுது. அஃபெக்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஜொலிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தந்து செத்துன்னு தந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அந்த கல்லு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் இருக்கான்ல, அவன் உடம்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா பூந்து வந்து பார்த்தீங்கன்னா, அது பாட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸ்மோக் அந்த புகை விட்டவனும் ஒரு பொண்ணு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சின்னு தந்து போவாங்க. இந்த வில்லன் உடம்புல போன அந்த ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாமே தந்து ஐக்க போகுது. எபிசோட் 8ல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினோடைய பொண்ணு செத்து தந்து போயிடுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப வருத்தத்துல தந்து இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்தா ஒரு அமானுஷமான விஷயம் தந்து நடக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து கண்டு தந்து பிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு எதுவுமே தந்து கேட்கல. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஏதாவது சவுண்ட் கேட்குது, ஏதோ வித்தியாசமா தந்து நடந்துன்னு பார்த்தா இருக்கு. ஒரு நாள் வந்து பார்த்தா ஒரு பையன் தந்து அங்கே ஓடி வர மாதிரி தந்து இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா அந்த பையன் வந்து பார்த்தா ஸ்டாப்னு தந்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி தான் இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த பையனுடைய அம்மா தான். அதாவது அந்த பையனும் பேய், அவங்க அம்மாவும் தப்புனா பேய். அவங்க அம்மா தான் அந்த பையனை தந்து சாக தந்து அடிச்சிருப்பாங்க. எதனாலனா அவங்க புருஷன் தந்து செத்து தந்து போயிருப்பான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு சோகத்தை தாங்க முடியாமல் தந்து அவங்க புள்ளையும் தப்பு சாக தந்து தான் அடிச்சுட்டு இவங்களும் தப்பு செத்துன்னு தந்து போயிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு தப்பு தெரியும் தந்து படுத்து. அது மட்டும் இல்லாமல் அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தா விழுந்து தந்து செத்து தப்பு தான் போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த பையனும் சரி அவங்க அம்மா பேயும் சரி 2 பேயுமே தப்பு தெரியவே தந்து இல்லை அவங்க வந்து பார்த்தா இப்போ அவங்களோட வாழ்க்கையை தந்து நார்மலாக வாழறாங்க.